Hi everyone, welcome to V-LITE Design Studio. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ராஜஸ்தானி விண்டோவை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல, இந்த பெண்டன்ட் ரொம்ப அழகா இருக்கு, இதை எப்படி செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, இது வரைக்கும் நம்ம கிளேல எதுவுமே செய்ய நம்ம ஆரம்பிக்கவே இல்லை, அதனால இதுலயே ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ இந்த பெண்டன்ட் நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்றது தான். அப்புறம் எப்பயுமே நம்ம கிளேல ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த பிக்சர் நம்ம இதுதான் செய்ய போறோம் அப்படின்னா இதுல பாருங்க, இங்கெல்லாம் கும்ரு பீட்ஸ் இருக்கு, இங்க லாலிபாப் பீட்ஸ்லாம் இருக்கு. முதல்ல இந்த பீட்ஸ்லாம் செஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் இது கொஞ்சம் காஞ்சு இந்த பெண்டன்ட் செஞ்சுட்டு இதை இன்சர்ட் பண்றப்போ இது கொஞ்சம் ஸ்டர்டியா இருக்கும். இன்சர்ட் பண்றப்போ இந்த யூ பின்லாம் கலண்டு வராது, கம்ஃபர்டபுளா இருக்கும் கொஞ்சம் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணுவோம், நம்ம பண்ண போற பெண்டன்ட்ல குங்குருஸோ லாலிபாப் பீட்ஸோ இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் பண்ணிக்கணும். ஓகேவா, நம்ம செய்ய போலாமா? ஓகே. மோல்டு இல்லாம எந்த பெண்டன்ட் செய்யறதுனாலும் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்பதான் இது நம்ம வந்து யூஸ் பண்ணி அந்த ஷேப், கரெக்டான ஷேப் நம்ம வந்து கொண்டு வர முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ண பேப்பர்ல கட் பண்ணுங்க, அப்பதான் நீங்க ரெண்டு பக்கம் வரைய வேண்டிய அவசியம் இருக்காது. வரைஞ்சாச்சு, கட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கான பேசிக் ஷேப் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் ராஜஸ்தானி விண்டோ செய்ய போறோம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், ஒரு பெண்டன்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா முதல்ல நமக்கு தேவையான குங்குரு பீட்ஸ், லாலிபாப் பீட்ஸ்லாம் செஞ்சு வச்சுக்கணும்னு நான் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கேன் ஏற்கனவே. இப்போ உங்களுக்காக சும்மா எக்ஸாம்பிளுக்கு 2 செஞ்சு காட்டுறேன், பாருங்க. முதல்ல கிளே நல்லா நீட் பண்ணிக்கணும். அப்பதான் அது உள்ள இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிட்டு நம்ம ஃபயர் பண்றப்போ, காஞ்சு ஃபயர் பண்றப்போ எதுவும் கிராக் ஆகாம உடையாம இருக்கும். நம்மளோட டைம், நம்மளோட எஃபர்ட்லாம் வேஸ்ட் ஆகாது. முதல்ல இந்த நீடிங் வேலையை கொஞ்சம், இந்த கிளே நல்லா பிசைகிற வேலையை கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சுட்டோம்னா நம்ம மிச்ச வேலையெல்லாம், எஃபர்ட் எல்லாம் வீணாகும். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம பீட்ஸ் எல்லாம் ஈவனா இருக்கணும் அப்படின்றதுனால, நம்மளோட குங்குரு பீடோ லாலிபாப் பீடோ ஈவனா இருக்கணும்னா இந்த மாதிரி, இதுக்கு பேர் வந்து ஜும்கா மோல்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை குவில்லிங் மோல்டுன்னு சொல்லுவாங்க. இதை ஒன்று வாங்கிக்கோங்க. இதுல இந்த மாதிரி ஆயில் லைன் பண்ண ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நமக்கு எந்த சைஸ்ல பீட் பண்ண போறோமோ அந்த ஜும்கா சைஸ்ல ஆயில் லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை வந்து கரெக்டான ரவுண்ட் ஷேப், நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் இல்லாத இடத்துல ரோல் பண்ணும்.
காட்டுறேன், ஒரு லாலிபாப் பீட் காட்டுறேன். அப்புறம் ஸ்னீட் பண்ணி வச்சிருக்கிற கிளே எப்பயுமே வெளியே வச்சிடாதீங்க, உடனே கொஞ்ச நேரத்திலே காய ஆரம்பிச்சிடும். அதை எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு யூ பின்னும் ஒரு லாலிபாப் பின்னும் எப்படி கட் பண்றதுன்னு காட்டுறேன். இதுக்கு பேரு கட்டர், இதுக்கு பேரு ரவுண்ட் நோஸ் பிளேயர், இதுதான் நைக்ரோம் வயர். இந்த வயர் தான் நம்ம ஃபயர் பண்றப்போ அந்த ஹை டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணும். இது உங்களுக்கு எல்லா கிராஃப்ட் ஷாப்லயும் கிடைக்குது. நிறைய பேர் ஐ பின், ஹெட் பின் அதெல்லாம் யூஸ் பண்றாங்க இந்த பீட்ஸ்ல வந்து இன்சர்ட் பண்றதுக்கு. ஆக்சுவலா பண்ணக்கூடாது, அது கொஞ்ச நாள்ல ரஸ்ட் ஆகி உங்களோட பீட்ஸ் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். நீங்க இந்த நைக்ரோம் வயர் யூஸ் பண்றப்போ பீட்ஸ் நல்லா சேஃபா இருக்கும். பாருங்க, இப்படி பிரஸ் பண்ணுங்க, யூ ஷேப் கிடைச்சிருச்சா? இப்போ இதுதான் யூ பின். இதை தான் குங்குரு பீட்ஸ் பண்றதுல இன்சர்ட் பண்ணுங்க. இதை எடுத்து இதோட சென்டர்ல இன்சர்ட். தெரியுதா? இப்போ ஒரு லாலிபாப் பீட். இன்னொன்னு, நீங்க இந்த பக்கம் பின் இன்சர்ட் பண்றப்போ இந்த பக்கம் வெளியே வந்துடக்கூடாது, அது பார்க்க அழகா இருக்காது. சோ இந்த பக்கம் வெளியே வராம பாத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப மேலாப்லயும் இன்சர்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் உள்ளே இருக்கணும், ஆனா வெளியும் வரக்கூடாது. இதுலயும் அப்படிதான், இதுலயும் அப்படிதான், இதுலயும் வெளியே வரக்கூடாது. அப்பதான் பார்க்க உங்களுக்கு பீட் ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க, நான் ஒரு நல்லா நீட் பண்ண ஒரு பால் ஆஃப் கிளே எடுத்திருக்கேன். நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் நல்லா நீட் பண்ணிக்கணும், அப்பதான் கிராக் ஆகாது, ஃபயர் ஆகுறப்போ உடையாது. ஸோ ஒரு பால் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஃப்ளாட்டாக ரோல் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளால் அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி இந்த ஷேப் கட் பண்ண முடியும். அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது டூல் கிடைச்சா வாங்கிக்கோங்க. நம்ம மெஷரிங் ஸ்கேல் கூட உட்டன் ஸ்கேல் இருக்குல்ல, அது கிடைக்குது. ஒரு ஸ்கேல் 10 ரூபாய் தான். இது வந்து நான் சும்மா 2 உட்டன் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் இல்லைன்னா ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் அந்த உடன் ஸ்கேல், மெஷரிங் ஸ்கேல் கிடைக்குது, அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம ரோல் பண்ண போகிற ஸ்லாப் வந்து ஈவனாக இருக்கிறதுக்காக. இப்போ இந்த கிளே இப்படி வச்சுக்கோங்க, இந்த பாலை இந்த ஸ்லாப்பை 2 பக்கம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரோல் பண்ணுறப்போ ஸ்லாப் ஈவனாக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஒரு டியோட்ரண்டோட எம்டி பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க.
ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம இப்போ நம்மளோட டெம்ப்ளேட்டை வச்சு கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சர்ஃபேஸை நல்லா நீட்டாக ஸ்மூதன் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃப்ளாட் நைஃப் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரிப் டூல் கூட யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் கிடைக்குது. இது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஸ்லாபை வந்து ஸ்மூதன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நைஃப் கூட யூஸ் பண்ணி ஸ்மூதன் பண்ணலாம். கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பெண்டன்ட் பண்ணுறது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா ரொம்ப அழகான ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.
இதை கொஞ்ச நேரம் அப்படியே காத்தாட விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இது வரும் இந்த கிளே. இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஜைலா பென்ஸ் எல்லாம், இந்த எட்ஜஸ் எல்லாம் ஈஸியாக பெண்ட் ஆகிடும். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா காஞ்சு, நல்லானா ரொம்ப ட்ரையாக கிடையாது, நீங்கள் ஹேண்டில் பண்ணி இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்துடும். அப்போ நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நேரம்